பலத்தையும் தைரியத்தையும் கொடுத்தது யார்? உனது இச்செயலை நீ நிறுத்திக் கொள்ளாவிட்டால் உன்னையும் உன் கூட்டத்தாரையும் கூண்டோடு கழுமரத்திலேற்றி உங்கள் உடல்களை நாய் நரிகளுக்கு இரையாக்கி விடுவேன் என அதட்டி கூற, அதற்கு சற்றும் பதட்டமோ பயமோ கொள்ளாத பிள்ளை அவர்கள் பொறுமையோடு கூறினார். என்ன தெரியுமா? வேத சாட்சி சிந்தும் சீரூரத்த துளியும் வித்தாகும் தீருச்சபை விளை நீளத்தில் அழிந்திடலாம் உடலின்றுடன் அழியாது நிலைப்பது ஆன்ம ஒன்றுதான். கழுமரம் மேட்டியே கொண்டிடினும் கடிநாய் நரிக்குணவாக்கிடினும் கடுகளவும் கதி கலங்கிடனா கர்த்தரன் துணையுண்டு காத்திடுவார். என்று இவ்வாறாக பிள்ளை அவர்கள் கூற, அளவற்ற கோபம் கொண்ட தளவாய் பதில் எதுவும் கூறாமல் வேகமாய் அரண்மனைக்குள் செல்கின்றார். பிள்ளை அவர்களோ மிகுந்த வேதனையோடு தமது இல்லத்திற்கு திரும்பி வந்து ஏகாந்தமாய் ஓரிடத்தில் அமர்ந்து தனக்கும் தன்னை சார்ந்த கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கும் எதிராக நிகழப்போகின்ற துன்பங்களை நினைத்து மாபரனாம் இயேசுவை மனதுருக வேண்டி மன்றாடுகின்றார். எப்படி என்றால், கல்வாரி நாயகனே கன்னிமரி பாலகனே என்னாலும் துணை புரிவாய் இம்மானுவேல் சுதனே கல்வாரி நாயகனே தொல்லை மிகு சோதனைகள் அல்லலுறச் செய்திடினும் நல்லாயனாக வந்து இல்லாது போக்கிடுவார். அஞ்ஞான வழியகற்றி மெய்ஞானம் பெற்றிடவே அஞ்சாத மனத்திடத்தை அளித்திடுவாய் அருள் நிறை. எள்ளி நகையாடி பெறும் கள்வனை போலே பிடித்து முள்முடியும் தலை தரித்து மூன்றாணியால் அடித்து அக்கொடிய வேதனைகள் அத்தனையும் நீர் சகித்தீர். அப்படியே நான் பொறுக்கே இப்பொழுதே அருள் புரிவி. இங்கே தேவசகாயம் பிள்ளை தனது இல்லத்தில் தனித்திருந்து தன்னை சூழ்ந்து வரப்போகும் இன்னல்களையெல்லாம் இதயத்தில் தியானித்து அனைத்தையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து வேதனையோடு வேண்டிக் கொண்டிருக்கும் வேளை அங்கே தேவசகாயம் பிள்ளையிடம் தீரா கோபம் கொண்டிருந்த தளவாய் ராமையனும் பழிவாங்க சபதமிட்டிருந்த பூசாரியும் சேர்ந்து அரசனிடம் சென்று, திருவிதாங்கூர்தனை திறம்பட ஆண்டிடும் திருமகனாம் எங்கள் மன்னவனே,
செய்தி ஒன்றை இங்கு கூறுகின்றோம், இதை சிந்தையில் கொண்டிட வேண்டுகின்றோம். செய்தி ஒன்றை இங்கு கூறுகின்றோம், இதை சிந்தையில் கொண்டிட வேண்டுகின்றோம். வையகமெங்கிலும் வான் புகழ் நம்மதம் பொய்யன கூறிடும் பிள்ளையவன். உலகமெங்கிலும் வாழ்புகழ் நம்மதம் உயரக் கூறிடும் பிள்ளையவன். செய்கின்ற போதனையால் பல மாந்தரும் கிறிஸ்து மதத்தினில் மாறுகின்றார். வேதாந்தூதரை திறம்பட ஆண்டிடும் நாம் எங்கள் மன்னவரே. பழிவாங்க துடித்தவர்கள் பகைமை உணர்வோடு மிகைப்படுத்தி கூறிய குற்றச்சாட்டுகளை எல்லாம் கவனமாக கேட்டறிந்த அரசன் ஆத்திரமும் அனல் தெரிக்கும் கோபமும் கொண்டு தேவசகாயம் பிள்ளையை உடனே கைது செய்து என் முன்னால் கொண்டு நிறுத்துங்கள் என சேவகர்களுக்கு கட்டளையிடுகின்றான். மன்னவனின் கட்டளையை கேட்டதுமே சேவகர்கள் மின்னலா இடி மின்னலா மன்னவனின் கட்டளையை கேட்டதுமே சேவகர்கள் மின்னலாய் இடி மின்னலாய். அன்னவரின் இல்லமதை விரைந்தேகி சென்றனரே வேகமாய் அதிவேகமாய். வேகமாய் அதிவேகமாய். அரசனின் ஆணைப்படியே 1749 ஆண்டு பிப்ரவரி மாதம் 23ஆம் நாள் சேவகர்கள் தேவசகாயம் பிள்ளையை தேடிச் சென்று கைது செய்கின்றனர். இதனை அறிந்த துரையவர்கள் தேவசகாயம் பிள்ளையிடம் வந்து அவருக்கு ஆறுதல் கூறி அவரது மனதை திடப்படுத்தி சேவகர்களின் அனுமதியோடு ஏலாக்குறிச்சி, வடுகர்பட்டி ஆகிய ஊர்களின் சேசு சபை குருவாக இருந்த பரீரை சுவாமியிடம் அவரை அழைத்துச் சென்றார். சுவாமி அவர்களும் தேவசகாயம் பிள்ளைக்கு நல்ல பாவ சங்கீர்த்தனம் கொடுத்த பின்னர் அவரிடம் கூறினார். சோதனை வந்திடினும் தீர தோல்வி தொடர்ந்திடினும் சோதனை வந்திடினும் தீர தோல்வி தொடர்ந்திடினும் சோர்ந்து கலங்கிடாதே மனம் தளர்ந்திடாதே தேவன் திடம் தந்து காத்தருள்வார். சோர்ந்து கலங்கிடாதே மனம் தளர்ந்திடாதே தேவன் இடம் தந்து காத்தருள்வார். இன்னல்கள் நேரிடினும் உந்தன் இன்னுயிர் நீங்கிடினும் இன்னல்கள் நேரிடினும் உந்தன் இன்னுயிர் நீங்கிடினும் எண்ணி வருந்திடாதே எங்கி தவித்திடாதே இயேசு துணை நின்று காத்தருள்வார். இனி வருந்திடாதே எங்கில் தவித்திடாதே இயேசு துணை நின்று காத்தருள்வார். என ஆறுதல் கூறியதோடு தேவகிருபையால் உமது உள்ளத்தில் திடமாக வேரூன்றி இருக்கும் திருமறை விசுவாசம் இறுதி வரைக்கும் தடம் பெறலாதிருக்க கருணை கடலாகிய கர்த்தர் என்றும் உம்மோடு இருந்து உறுதுணை புரிவாராக என ஆசியும் கூறி தேவசகாயம் பிள்ளையை சேவகர் கையில் ஒப்படைத்தார் பரீரை சுவாமிகள். பின்னரும் அவரை மனமாற்றம் செய்ய வேத விரோதிகள் மேற்கொண்ட விடாமுயற்சிகள் அனைத்துமே விலையற்று போக அதனை அறிந்த அரசன் மேலும் ஆத்திரங்கொண்டு அவனை கைதியாக கைவிலங்கிட்டு சிறைச்சாலையில் அடைத்துவிட்டு அடுத்த நாள் கொன்றுவிடுங்கள் என சேவகர்களுக்கு கட்டளையிடுகின்றான். கொலை செய்தால் நாட்டில் கொந்தளிப்பு ஏற்படும் என சிலர் அரசருக்கு அறிவுறுத்த அதனை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துவிட்டு மனமாற வைக்க முயற்சி மேற்கொள்ளுமாறு மீண்டும் அவரை வேத விரோதிகள் கையில் ஒப்படைத்தான் அரசன். மதவெறி கொண்ட பிரதானிகள் தேவசகாயம் பிள்ளையையும் அவருக்கு உறுதுணை புரிந்த அப்பாவி கிறிஸ்தவர்களையும் மதம் மாறும்படி வற்புறுத்த அதற்கு மறுத்து அவர்களை என்ன செய்தார்கள் தெரியுமா? கிறிஸ்து மதம் விட்டு மாறாத மாந்தரை சிறையிட்டு சித்திரவதை பல செய்து சுமதம் விட்டு மாறாத மாந்தரை சிறையிட்டு சித்திரவதை பல செய்து மிருகக்கணங்களின் முதுகினில் ஏற்றி கரும்புள்ளி செம்புள்ளி கலந்தவர் குத்தி மிருகக்கணங்களின் முதுகினில் ஏற்றி
திரளாக இழுத்தனர் சுற்றி திருச்சபை ஆனோரை பரிகாசராக்கி கிறிஸ்துமதம் விட்டு மாறாத மாந்தரை சிறையிட்ட சித்திரவதை பல செய்து ஆலயங்கள் பல தரைமட்டமாக்கி அரிய சொரூபங்கள் தீக்கீரையாக்கி ஆலயங்கள் பல தரைமட்டமாக்கி அரிய சொரூபங்கள் தீக்கிரையாக்கி அலங்கோலமாகவே அவலங்கள் பேசி தலம் விட்டு சென்றிட அவரை தூரத்தி கிறிஸ்துமதம் விட்டு மாறாத மாந்தரை சிறையிட்ட சித்திரவதை பல செய்து இவ்வாறாக கிறிஸ்தவ தேவாலயங்களை இடித்தும் அதிலிருந்த புனிதர்களின் சொரூபங்களையும் ஜபமாலைகளையும் எரித்தும் தேவாலயத்தில் திவ்ய நற்கருணை வாங்கியோரின் வாய்களை கோலினால் குத்தித் திறந்து கோமூத்திரத்தில் சாணியை கலக்கி அவர்கள் வாய்களில் திணித்தும் பொல்லா பெருங்கொடுமைகளை அந்த வேத விரோதிகள் செய்தும் அவற்றுக்கெல்லாம் சற்றும் அஞ்சாது நித்தியத்திற்கும் நிலைவாழ்வளிக்க வல்ல நிமலனாம் எங்கள் கிறிஸ்துவைத்தான் பின்பற்றுவோம் என கூறி நெஞ்சுறுதியோடு அவர்கள் நிலைத்து நிற்பதை அறிந்த அரசன் இதற்கெல்லாம் காரணம் அந்த தேவசகாயம்தான், ஆதலால் இதற்கு மேலும் அவன் மேல் இரக்கங்காட்ட வேண்டாம், வெட்டிவிடுங்கள் அவன் தலையை என கட்டளையிடுகின்றான். அரசனின் ஆணைப்படியே அந்த சேவகர்களும் வேந்தனின் ஆணை கை ஏந்தி காட்டி வெள்ளரு கம்பூவின் மாலை சூட்டி வேந்தனின் ஆணை கையேந்தி காட்டி வெள்ளெருக்கம் பூவின் மாலை சூட்டி கைகால் பிணைத்து விலங்கு பூட்டி கைதியாய் காரி உமிழ்ந்து துப்பி கைகால் பிணைத்து விலங்கு பூட்டி கைதியாய் காலையும் விழுந்து துப்பி இத்தகைய சித்திரவதைகள் செய்து கொண்டே அவரை கொலை செய்வதற்காக ஓர் அடர்ந்த காட்டிற்குள் கால்நடையாக நடத்தி செல்லும் போது இவனை உடனடியாக கொல்ல வேண்டாம் என கூறிக்கொண்டே ஓர் சேவகன் ஓடி வந்து இன்னொரு அரசாணையை காட்ட மீண்டும் அவரை ஓர் சிறைச்சாலையில் கொண்டு போய் அடைத்தனர். மறுநாள் காலையில் மீண்டும் அவரை எருமை காடா ஒன்றின் மீதிலேற்றி தெருக்களில் 16 நாட்கள் சுற்றி இருமை கடா ஒன்றின் மீதிலேற்றி திருக்களில் 16 நாட்கள் சுற்றி படுத்தாத பாடுகள் பல படுத்தி பாதகன் என்றதோர் பட்டம் சூட்டி படுத்தாத பாடுகள் பலப்படுத்தி பாதகன் என்றதோர் பட்டம் சூட்டி அது மட்டுமல்லாது அரசனின் ஆணைப்படி நாள்தோறும் பிரம்பினால் 30 அடி கொடுத்து அதனால் ஏற்பட்ட காயங்களிலும் நவதுவாரங்களிலும் அரைத்த நல்ல மிளகை பூசி நல்லுச்சி வெயிலில் நிறுத்தி கொடுமைப்படுத்தியதோடு அவருக்கு செல்வாக்கு மிகுந்த இடங்களாகிய குளித்துறை, குன்னத்தூர், நட்டாலம் ஆகிய இடங்களிலெல்லாம் சுற்றி வரச் செய்தனர். எருமை கடாவின் மீதிருந்து விழும்போதெல்லாம் கூரிய காரைமுள்ளினால் அவரை அடித்து துவைத்து துன்புறுத்தினர் அந்த அரக்கப்பாவியர். ஆயினும் அனைத்து கொடுமைகளையும் தான் நம்பி ஏற்றுக்கொண்ட இரட்சகராம் இயேசுவுக்காய் இன்முகத்தோடு சகித்து கொண்டார் அந்த தாழ்ச்சியின் பொக்கிஷம். காரை முள்ளடி கொண்டு மேனியில் சாதை நாரெல்லாம் கிளிய கோரக்காயத்தின் மிகையால் ரத்தம் சாரை சாரையாய் வழியே ஆரை உள்ளடி கொண்டு மேனி சதை நாளெல்லாம் கிழிய ஒரு காயத்தின் மிகையால் ரத்தம் சாறை சாறையாய் வழிய அரைத்தே காரமிளகாய் தன்னை குளைத்தே தேகம் புரட்ட அவஸ்தை வலி அனைத்தும் அவர் சகித்தார் திருச்சபைக்காய் ஆரை உள்ளடி கொண்டு மேனி சதை நாளெல்லாம் கிழிய ஒரு காயத்தின் மிகையால் ரத்தம் சாறை
அவ்வாறிருக்க சந்தர்ப்பம் கொடுத்ததெல்லாம் போதும், தயவு காட்டத் தேவையில்லை, தண்டனையை நிறைவேற்றி விடுங்கள் என அரசன் பிறப்பித்த இறுதி ஆணைப்படி அவரை பெருவிளை என்ற ஊரிலுள்ள கொலை தண்டனை நிறைவேற்றும் கூலி ஆளாகிய ஆராச்சார் ஒருவரிடம் ஒப்படைக்க அங்கு அழைத்துச் சென்றனர். செல்லும் வழியிலெல்லாம் வழக்கம் போல் அவரை துன்புறுத்திக் கொண்டே வரும்போது புலியூர் குறிச்சியில் எருமை மாட்டின் மீதிருந்து அவரை இறக்கி அவரது உடம்பில் பட்டிருந்த காயங்களில் நல்ல மிளகாயை அரைத்து பூசி அவஸ்தைப்படுத்தினார்கள். அனைத்தையும் சகித்த அவரை மேலும் என்ன செய்தார்கள் தெரியுமா? புலியூர் குறிச்சியிலே உச்சி வெயிலடிக்கும் வேளையிலே உச்சி வெயிலடிக்கும் வேளையிலே பாறை ஒன்றின் மீதினிலே பலியாடை போல ஏற்றினரே. யாடை போல ஏற்றினரே. தள்ளாடி கால் தளர்ந்து நீர் தாகத்தாலே நவரண்டு நீர்தாகத்தாலே நவரண்டு தண்ணீரை கேட்டவர்க்கு ஐயோ தந்ததுவோ சகதி தண்ணீர். தந்ததுவோ சகதி தண்ணீர். ஆம், தாகத்தினால் நாவரண்டு பருக கொஞ்சம் தண்ணீர் தாருங்கள் என பிஞ்சு குழந்தை போல் கெஞ்சி கேட்ட அவருக்கு உடைந்த ஓர் மண் கலசத்தில் துர்நாற்றம் வீசிய சாக்கடை நீரை ஊற்றி கொடுத்தனர் அந்த கல் நெஞ்சப்பாவி. கல்வாரி நாயகனாம் கர்த்தருக்கு அன்று கசப்பான காடியை கொடுத்ததை மனக்கண்ணில் நிறுத்தி அந்த சாக்கடை நீரை வாங்கி பருகியும் தாகந்தீராததால் சற்று தண்ணீர் கூட தாருங்கள் என தாழ்ந்த குரலில் கேட்ட அவரின் நெஞ்சிலே மிதித்து தள்ளினான் வெஞ்சினங்கொண்ட வஞ்சகனாகிய சேவகன் ஒருவர். அப்போது அவர் அமைதியாக எழுந்து கரும்பாறை மீதமந்து இருகாலால் முழந்தாடிட்டு கரும்பாறை மீதமந்து இருகாலால் முழந்தாடிட்டு அண்ணாந்து விண்ணவரை கண்ணோக்கி கரங்குவித்து கரும்பாறை மீதமந்து இருகாலால் முழந்தாடிட்டு அரநேசு பாதம் பணிந்து பாறையின் மேல் பக்தியுடன் பரமேசு பதம் பணிந்து பாறையின் மேல் பக்தியுடன் கரமுட்டால் இடித்திடவே சுரந்ததையா சுத்த தண்ணீர். கரும்பாறை மீதமந்து இருகாலால் முழந்தாடிட்டு கல் நெஞ்சம் கொண்ட மனிதனிடத்தில் இறந்து பெற்று தீர்த்து கொள்ள இயலாத அவரது தாகத்தை அவர் கரமுட்டால் இடித்த கரும்பாறை ஒன்று சுரந்தளித்த நேர் தீர்த்து வைத்த அற்புத செயல் காட்டு தீ போல் எங்கும் பரவ கூட்டம் கூட்டமாக மக்கள் வாட்டமோடு கூடி வந்து நாட்டமாய் அவர் பதத்தில் வீழவே கூட்டமாக மக்கள் வாட்டமோடு கூடி வந்து நாட்டமாயவர் பதத்தில் வீழவே அவர் கர்த்தரை கரம் துதித்து தொட்டதால் சுகம் கிடைத்து இட்டமோடு சென்றனர் அந்நேரமே. நல்லிட்டமோடு சென்றனர் நேரமே. பின்னர் தேவசாயம் பிள்ளையை அங்கிருந்து பிரம்மபுரம், மணக்கரை, அப்பட்டு விளை வழியாக பெருவிளைக்கு கொண்டு போய் ஆராச்சாரன் மாட்டுத் தொழுவத்தின் அருகாமையில் நின்றதோர் பட்ட வேப்பு மரத்தில் கட்டி வைத்தனர். நோய்வாய்ப்பட்டோரும் பேய் பிடித்தோரும் அவரிடம் வந்து அற்புத சுகம் பெற்று செல்வதை கண்கூடாக கண்ட ஆராச்சார் குடும்ப செல்வத்தை காக்க தனக்கு ஓர் புத்திர பாக்கியம் இல்லா குறையை பிள்ளை அவர்களிடத்தில் கூற அவரும் அவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டி ஜெபிக்க ஆராச்சாரின் மனைவி கர்ப்பந்தரித்து ஓர் ஆண்மகவை பெற்றெடுத்தாள். பிள்ளை அவர்களிடத்தில் நல் மதிப்பும் நல் விசுவாசமும் கொண்டிருந்த ஆராச்சார் ஒரு கட்டத்தில் சேவகர்கள் பிள்ளை அவர்களுக்கு இரகசியமாய் விஷம் கொடுத்து கொள்ள தீட்டியிருந்த திட்டத்தை அறிந்து அவர் மீது இரக்கம் கொண்டு அவ்விடத்தினின்று தப்பிச் செல்லுமாறும் அதற்கு வேண்டிய உதவிகளை
தான் புரிவதாகவும் வாக்குறுதியளிக்க அதனையும் ஏற்றுக்கொள்ள மறுத்த பிள்ளையவர்கள் கூறினார். இத்தரை மீதினிலே இடரத்தனை வந்திடினும் மீதினிலே இடரத்தனை வந்திடினும் அத்தனையும் சகித்தர்ப்பணித்திடுவேன் நான் கர்த்தருக்கென் உயிரை. அத்தனையும் சகித்தர்ப்பணித்திடுவேன் நான் கர்த்தருக்கென் உயிரை. இருப்பதோ ஓர் உயிர்தான் அதையும் எடுத்திட நேரிடினும் இருப்பதோ ஒரு உயிர்தான் அதையும் எடுத்திட நேரிடினும். மறுத்திடேன் உயிரந்தன் உடலுள்ள நாள் வரை மாபரன் மரிமகனை. இத்தனை மீதினிலே இடரத்தனை வந்திடினும் அத்தனையும் சகித்தர்ப்பணித்திடுவேன் நான் கர்த்தருக்கென் உயிரை. பிள்ளையவர்களின் இறையருள் வல்லமைக்கு அடிபணிந்த ஆராய்ச்சார் அமைத்துக் கொடுத்த சிறு ஓலை குடிசையில் நித்திரையில் ஆழ்ந்திருந்த பிள்ளையவர்கள் ஓர் நாள் தான் திருமுழுக்கு பெற்ற வடக்கன்குளம் ஆலயத்தின் பாதுகாவலர் குழந்தை இயேசுவும் தேவதாயும் சூசையப்பரும் திருக்குடும்பமாக அவருக்கு காட்சியளித்து அருளாசியும் வழங்கினார்கள். திருச்சபைக்காக வேண்டி தன் உயிரையே தியாகம் செய்ய துணிந்த தியாகசீலன் தேவசகாயம் பிள்ளையின் வேத விசுவாச பற்றுறுதியை அறிந்த ஆராய்ச்சாரும் வேத விரோதிகளும் ஆச்சரியம்தான் அடைந்தனரே தவிர வேரூன்றி நின்ற அவரது வேத விசுவாசத்தை அசைக்கவே இயலவில்லை. இவ்வாறாக சுமார் 3 வருட காலமாக உரிய ஊன் உறக்கமும் ஓய்வுமின்றி சோர்ந்து தோய்ந்து போகும் போதெல்லாம் திரியேகநாதரை